ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விநாயகர் சதுர்த்தி பிரசாதம் தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பாரம்பரிய பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கா, சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோவில் போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூனிக் ரங்கோலி அண்ட் குக்கிங் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற பொருள் நம்ம கெட்டி அவல் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு கெட்டி அவல் எடுச்சதுன்னா எடுத்துக்கோங்க. நம்ம கைக்குத்தல் அவல் இருந்தாலும் இல்லை நம்ம சாதா அவல் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இதை தண்ணி பதத்தை மாற்றிக்க வேண்டியது தான். இப்போ நான் கெட்டி அவல் தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு கிட்டத்தட்ட நல்லா அழுத்தமாக இருக்கும். இது ஊறுறதுக்குமே நமக்கு டைம் நல்லாவே எடுத்துக்கும். அந்த அளவு கெட்டி அவல் அதில் செய்யும் போது நமக்கு எப்படி இருக்குன்னா, லைட்டாக நமக்கு அங்கே ஒரு 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 நறுக்குன்னு நமக்கு சாப்பிடும்போது நமக்கு ஒரு இதுவாக தெரியும். நம்ம சாதா அவலில் செய்யும்போது அது ஒரு போல் இருக்கும், நம்ம வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா. அந்த அவலில் செய்யும்போது இந்த அவலில் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் அவளை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ 1 மணி நேரம் கழித்து பாருங்கள், நமக்கு நசுங்குது. ஆனால் லைட்டாக ஒரு அழுத்தம் இருக்கும். அந்த பதம் நம்ம வந்ததுமே அந்த அளவு இது கெட்டியான அவலுங்க. நீங்கள் இதுவே சாதா அவலில் செய்கிறீங்கன்னா நீங்கள் தண்ணி தெளித்து நம்ம 2 தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணி தெளித்து வச்சாலே நல்லா ஊறிடும். ஆனால் அந்த கெட்டி அவலுங்கிறதால நான் இந்த அளவு ஊற வச்சுருக்கேன். அது நான் உங்களுக்கு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஆனால் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அந்த அவலில் செய்யும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் கழித்து நம்ம இது மாதிரி தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு ஊறி கையால் தொட்டு பார்க்கும்போது நசுங்கும். ஆனால் லைட்டாக அது நம்ம நசுக்கும் போது ஒரு அழுத்தம் நம்ம கைக்கு தெரியும். அது போல் வந்ததும் இப்போ பாருங்கள், நல்லா வடிஞ்சிடுச்சா. இதை ஒரு 10 நிமிஷம் ஒரு காட்டன் துணியில் நல்லா போட்டு அப்படியே பரப்பி விட்ருங்க. அந்த ஈரம் இது எல்லாமே நமக்கு போகட்டும். இந்த நல்லா ஈரம் போய் நம்ம தொட்டு பார்க்கும்போது கையால் நம்ம தொட்டு பிடிக்கும்போது அப்படியே உதிரி உதிரியாக கொட்டுற போல் இருக்கட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும். இது கைக்குத்தல் அவல்லே கெட்டி அவலுங்க, அதனால் இப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், நான் பிடிச்சி காட்டுறேன், அப்படியே கொட்டுதான். இதை மாதிரி பதம் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நசுக்கியும் காட்டுற பாருங்கள், நமக்கு அந்த ஈர நெசப்பில் இன்னும் கொஞ்சம் ஊறின போல் இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நமக்கு தனிப்பு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் சேர்த்த பிறகு எடுத்து காட்டுறேன். அப்படி தொட்டோம்னா உதிரி உதிரியாக கொட்டும். ஆனால் அந்த ஈர நெசப்பு இருக்கா நமக்கு. இப்போ மிக்சியில் அப்படியே அரைச்சோம்னாலும் நீங்கள் பல்ஸில் போட்டாலும் சரி, லைட்டாக உடையாமல் தான் நமக்கு பதம் வரும். இது மாதிரி லைட்டாக அந்த ஈர நெசப்பு இருக்குல்ல, அதனால் நமக்கு உண்டையாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ அதே மாதிரி நீங்கள் இன்னும் அதுக்கு நமக்கு ஏலக்காய் பொடி தான், நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஏலக்காய் பொடி இல்லைன்னா அந்த அவல் கூடயே ஒரு ஏலக்காயும் போட்டு நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்க வேண்டியது. நல்ல மையாக கெட்டி அவலாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல மையாக அரைப்படாதுங்க, நமக்கு நறுக்குன்னு இருக்கிற போல தான் இருக்கும். இதுவே நீங்கள் லேசான அவலாக இருந்தால் கொஞ்சம் மஞ்சள் போல் ஆகிடும். அதனால் இந்த ரெசிபி கெட்டி அவல்லே செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 ஸ்பூன் பச்சைப்பருப்பு போட்டுக்கோங்க. பச்சைப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கலர் மாறாமல் அதே சமயம் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ அவளை எதில் அளந்தோமோ அதே கிளாஸ் அளவு, 1 கிளாஸ் அளவு நான் இப்போ நாட்டு சக்கரை தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கருப்பட்டி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெல்லமாக இருந்தால் நீங்கள் கரைச்சி வடிகட்டிட்டு தூசி எதுவும் இல்லாமல் இருக்கான்னு சேர்த்துக்கோங்க. இது நாட்டு சக்கரை, சுத்தமான சர்க்கரையாக எடுத்து அதை அதே கடாயில் சேர்த்துட்டு இப்போ அந்த கடாயில் அந்த நம்ம அளந்த கிளாஸாலே 1/4 கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கரைச்சி வரட்டும். கரைஞ்சி வந்ததும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பச்சைப்பருப்பு, அது சேர்த்து 1 நிமிஷம் ஆனதும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தா அவளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு கெட்டி அவல் பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்கும், நல்லா உடையாத போல் இருக்கா. அதோட நம்ம பச்சைப்பயிரும் சேர்த்து செய்யும்போது நமக்கு அங்கங்கே சாப்பிடும்போது கடைப்படும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சைப்பருப்போடு சாப்பிடும்போது இப்போ பாருங்கள், அந்த வெல்லம், நம்ம நாட்டு சர்க்கரை, அதுவே அதில் ஏலக்காய் போட்டு இது பண்ணியிருக்கோம். இதில் இனிப்பு எடுத்து கொடுக்குறது நீங்கள் அந்த நாட்டு சர்க்கரையோட ஒரு சிட்டிகை தூள் உப்போ இல்லை கல் உப்போ சேர்த்துக்கோங்க. நமக்கு இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு இப்போ பாருங்கள், சேர்ந்ததும் நமக்கு நல்லா பதமாக வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்துட்டு நீங்கள் ஒரு கிளறிங்கன்னா கடாயில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். மறக்காமல் சேர்க்க வேண்டியது இதில் நெய் தாங்க. அடுத்தது இந்த பச்சைப்பருப்பு சேர்த்துருக்கிறதால இது 2-3 நாள் இருந்தாலுமே கெட்டு போகாமல் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுவே நம்ம தேங்காயெலாம் சேர்த்துட்டோம்னா லைட்டாக கெட்டு போன போல் இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக நம்ம போட்டு கிளறணுமே ஒரு லைட்டாக ஒரு இலகனான பதம் இருக்கும்போதே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க.
ரொம்ப இறுகின பதம் வந்துச்சுன்னா நமக்கு அது ஒரு அழுத்தம் கொடுத்த போல் ஆகிடும். ஏன்னா அது அது அந்த சூட்லேயே இருக்கும்போது தான் நமக்கு பதமாக வரும். இப்போ நமக்கு பசங்களுக்கு கொடுக்குறதாக இதை போல் நான் வந்து ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் நெய் தடவி கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சு அது மேலே வச்சுட்டு செய்யும்போது நமக்கு சூப்பரான நமக்கு விநாயகர் சதுர்த்தி பிரசாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை போல் செஞ்சு வச்சு நம்ம விநாயகருக்கும் படைக்கலாம். நம்ம கொழுக்கட்டை எந்த அளவு முக்கியமோ அது மாதிரி அவலில் ஒரு ரெசிபி செய்யறது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ நமக்கு சூப்பரான நமக்கு கெட்டி அவலில் செஞ்ச இனிப்பு ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே சூப்பராக இருக்கும், அதே சமயம் சாப்பிடவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இதுவே கருப்பட்டியில் செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.